இந்த மாதத்திற்கென்று நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய கிருபை இரக்கம். எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4-5. Turn to book of Ephesians chapter 2 verse 4-5. எபேசியர் 2:4-5. நாம் ஒரு சிலர் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், நாம் வாசிக்க கேட்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்து நம்மை கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய கிருபை இரக்கம், அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவர் அன்புக்கு அளவே இல்லை என்று ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடல் எழுதியிருக்கிறார். இந்த கிருபையின் ஆழம் என்ன பிரியமானவர்களே என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிருபையில் ஆழத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பில் ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாது, மிகவும் ஆழம். அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறை வரைக்கும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கிருபைனா என்னன்னு நம்ம வாயினால் சொல்லிடலாம். பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள நம்முடைய கிறிஸ்டியன்ஸ், நீங்கள் ஃபோன் அடித்து நீங்கள் அவங்கள்ட்ட பேசும் பொழுது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் கிருபையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. By the grace of God I'm okay அப்படின்னு சொல்லுவாங்க. My family is okay அப்படின்னு சொல்லுவாங்க. வாயினால் சொல்கிறேன், கிருபையினால். கிருபைனால தான் எனக்கு ஆண்டவர் கிருபைப்பா, இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன், நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபைப்பா அப்படின்னு சொல்லுவோம். கிருபைனா அதனுடைய ஆழம் என்ன என்று பிரியமானவர்களே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறாரு அப்படி நம்ம சொல்லிடலாம். பிரியமானவர்களே, கிருபை 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 துவங்குது, நம்முடைய வாழ்க்கை துவங்கினது கிருபை, முடிகிறதுலும் கிருபை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஆண்டவர் கிருபை, அவர் தந்ததையா அப்படின்னு சொல்லலாம். வேலை கிடைச்சது ஆண்டவர் கிருபை அப்படின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. அந்த கிருபையினுடைய அர்த்தம் என்ன? பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்று நம்ம நாவனால சொல்லிடலாம் பிரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் வாசிக்க கேளுங்கள் பிரியமானவர்களே. இந்த கிருபை இலவசமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்கள். நல்லா கவனிங்க, மறுபடியும் அதை வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்தும் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படின்னா இந்த கிருபை பிரியமானவர்களே, அது தகுதி இல்லை நம்மளுக்கு, ஆனால் தகுதி உள்ளவர்களாய் இலவசமாய் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கிருபையை தந்திருக்கிறார். நம்ம சொந்த முயற்சினாலே, அது மட்டுமல்ல, நம்ம நல்ல கிரியைகளை செய்கிறதுனால, நன்மைகளை செய்கிறதுனால பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கற்பனைகளை தீவிரமாக ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேன், தீவிரமாக ஆண்டவருடைய கட்டளைகளை உபவாசித்து ஜெபித்து நான் கடைபிடிக்கிறதுனாலே பிரியமானவர்களே, அந்த கிருபை இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கிருபை ஏற்கனவே ஆண்டவர் இலவசமாய் தந்திருக்கிறார். ஆமென். அது நம்ம செய்கிற நல்ல காரியத்தினால இல்லை, நல்ல கிரியைகளினால இல்லை, ஆண்டவரிடத்தில் ஒரு அட்டெண்டு போட்டோன்னா ஒரு கிருபை கிடைக்கும் அப்படின்னு இல்லை பிரியமானவர்களே. கிருபை என்பது நமக்கு இலவசமாய் ஆண்டவரின் அன்பினாலும் இரக்கத்தினாலும் தந்திருக்கிறார். அல்லேலூயா.
பிரியமானவர்களே, மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இந்த ரட்சிக்கப்படாத பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பிரியமானவர்களே, சாத்தான் ஆதிக்கத்தில் பாவத்தில் பிரியமானவர்களே கீழ்ப்படியாதவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் இரக்கம் காட்டி அவரை நேசித்து, அவர் எந்த தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் அவளுக்கு இலவசமாய் கொடுக்கிறது என்ன செய்கிறது? கிருபை. அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு இல்லை. இன்றைக்கு சிலர் பிராயச்சித்தம் பரிகாரம் செலுத்தினா தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இரக்கம் கிடைக்கும், அப்போ தான் ஆசீர்வாதம். ஒரு பரிகாரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுவாங்க, இவளை கட்டணம் கட்ட வேண்டும், அப்போ தான் எனக்கு கிருபை ஆசீர்வாதம் இதெல்லாம் நடக்கும் என்கிற காரியம் பிரியமானவர்களே அது தவறானது. ஆண்டவர் இலவசமாய் கொடுத்திருக்கிறார் கிருபையை. பாவ மன்னிப்பு ஆண்டவர் இலவசமாய் கொடுத்திருக்கிறாரு. இந்த கிருபை என்பது ஆண்டவரே நம்ம மேலே இரக்கமாக இருப்பார், ஆண்டவரே என்ன மன்னிப்பார் இல்லை, நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைத்தாதான் பிரியமானவர்களே இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பிரியமானவர்களே பாருங்க, வாசிக்க கேட்ப இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். தீத்து 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, இன்னொரு வசனத்தை படிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பிரியமானவர்களே, நம்ம செய்கிற கிரியையினால் இல்லை, ஆண்டவருடைய இரக்கத்தின் நிமித்தமும் பரிசுத்த ஆவியின் அன்பின் நிமித்தம் தான் என்ன செய்ய முடியும்? நாம் கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த ரட்சிக்கப்படாதவங்க முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அவங்க பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியிலே நிறைய வேண்டும். இப்படி சில காரியங்கள் படிகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எந்த காரியம் எதிர்பார்க்காதபடிக்கு பிரியமானவர்களே இந்த மனுஷர் மேல்கள் காட்டுகிற இரக்கம்தான் கிருபை. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவருக்கு உண்மையாய் வாழணும்னா பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாடில் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மூலமாய் பிரியமானவர்களே நீங்கள் கிருபையை நாம் இலவசமாய் பெற்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய சிலுவை, அவருடைய இரத்தம் சிந்ததினாலே நமக்கு ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் உண்டாக்கியுள்ளார். ஆமேன். பழைய ஏற்பாடில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், தண்டனை செய்தால் உங்களுக்கு பாவம் செய்தால் தண்டனை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் கிருபையாய் பாவ மன்னிப்பை அவர் நிமித்தம், அவருடைய மரணத்தின் நிமித்தம், ஜீவன் நிமித்தம் நமக்கு கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே, எந்த பரிகாரமும் வாங்காதபடிக்கு, எதுவும் பிரின்சிபல் இல்லைன்னா ஏதாச்சும் நீங்கள் என்னிடத்துல நல்ல கிரியைகளை எதிர்பார்த்த ஆண்டவர் இலவசமாய் கிருபையை தரல. ஆமென். அல்லேலூயா. எந்த ஸ்தானத்தையும் பச்சைப்பாதம் பார்க்காதபடிக்கு நம்ம பாவியாக இருந்தோம், அநீதியை செய்தும் பிரியமானவர்களே, நம்ம பாவத்திலிருந்து பிறந்தோம் பிரியமானவர்களே, ஆண்டவர் அதற்கு முன்பாகவே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். He is merciful. அல்லேலூயா. பிரியமானவர்களே,
இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 2 Corinthians chapter 12 verse 9. Paul always says, mention these, my grace is sufficient for you. வாசிங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பாருங்க, பலவீனத்துல ஆண்டவருடைய கிருபை அங்க இருக்கிறது. இந்த கிருபையை நான் ஒரு பாவி, நான் பாவம் செஞ்சிட்டேன், அதனால நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துக்கொண்டே இருக்க அவர் கிருபையா இறங்கி என்னை மன்னிப்பாருன்றது அல்ல. நம்ம ஒரு படி மேலே ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்துல நெருங்கிறது தான் பிரியமானவர்களே. அவரிடத்துல ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வைக்கிறது தான். அப்போ தான் கிருபையை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கிருபைக்கு முதல் படி என்ன தெரியுமா? விசுவாசம். ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் மன்னிக்கிறார், அவரிடத்துல கிருபை இருக்கிறது என்று விசுவாசிக்கிறது. நம்ம எதையும் செய்யாதபடிக்கு நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, ஒரு வயசு குழந்தைக்கு நடக்க கற்றுக் கொடுக்கிறது அப்பா அம்மா. பிரியமானவர்களே, அது நடந்து பழகிற வர அந்த நடக்கிற ஆற்றல், த பொட்டென்ஷியல் ஆஃப் வாக்கிங், அந்த ஆற்றல் ஆண்டவர் அதற்குள்ளாக வச்சிருக்கிறாரு. அப்போ நடக்கிறது யார் வேலை பிரியமானவர்களே? குழந்தையின் வேலை. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கிருபை நமக்கு வைத்திருக்கிறார், இரக்கம் இருக்கிறது, அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? நாமனால நம்ம சொல்றோம் ஆண்டவருடைய கிருபை என்னை காத்துக்கொள்ளும், ஆண்டவருடைய கிருபை. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் நெருங்காம, ஆண்டவருக்கு எதுவும் செய்யாம, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்றால், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி ஆண்டவரத்தில் உடைக்கப்பட்டு, ஆண்டவரே எனக்கு கிருபையாயிருங்க, ஆண்டவரே உங்க இரக்கம் வேணும் என்று சொன்னால் ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, 1 பேதுரு 5வது அதிகாரம், 1 Peter chapter 5, உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமா, நல்லா கவனிங்க. அந்த வசனத்தில் ஆண்டவர் சீர்படுத்தி, பலப்படுத்தி, என்னது அடுத்தது? என்னது? ஸ்திரப்படுத்தி. அப்ப தேவனுடைய கிருபை என்பது பிரியமானவர்களே நம்மளை மேலே கொண்டு வரும். எப்படி? வெறும் நம்ம நாவலை மட்டும் சொல்லி ஆண்டவர் கிருபையினால நல்லா இருக்கு, ஆண்டவர் கிருபையினால் ஆசீர்வாதம் இல்லை. நம்ம ஒரு படி எடுத்து ஆண்டவர்கிட்ட கிட்ட சேரும் பொழுது அந்த கிருபை என்ன செய்யும் பிரியமானவர்களே? நம்மளை பலப்படுத்தும். அதான் ஆண்டவருடைய கிருபை. 2 வித்தியாசங்கள் இருக்குதுங்க. ஆண்டவருடைய கிருபை நம்மளை பலப்படுத்தி, சீர்படுத்தி நம்ம நிலை நிறுத்துகிறது. அதான் கிருபையோட ப்ராசஸ். It's not just the grace or mercy of God. It has process. அங்க என்ன இருக்குது பிரியமானவர்களே? அதற்குள்ளாக சில காரியங்கள் இருக்கிறது. நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, மோசஸ் ஆனவர் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்கிறார். அவர் ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டாரு, கானான் தேசத்துக்கு இவர்களை கொண்டு போக மாட்டேன் என்று சொன்னார். மோசஸ் இப்போ முழங்கல் படிட்டு ஆண்டவரத்தில் கெஞ்சுறாரு, ஜெபிக்கிறார். ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் சொன்னீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் முதல் ரிப்ளை பண்ணுறாரு. அவரோட முதல் ரிப்ளை என்ன தெரியுங்களா? 2 டிஃப்ரென்ஸ், 2 டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம இன்னைக்கு நம்ம நாவலே சொல்கிறோம், கிருபை ஆண்டவரே, கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன், நம்ம நாவனால நம்ம சொல்லிடலாம். ஆனால் இன்னொரு காரியம் ப்ராசஸில் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது, கிரியைகள் இருக்கிறது. ஆண்டவர் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு, மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, உண்மையில கிருபையா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு.
சொல்லிடுவார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நல்லா நம்ம சொந்த இந்த மனுஷ மூளையில் நம்ம கேள்விப்பட்டதில் இன்னைக்கு ஆண்டவர் நல்லவர்கள் மேலேயும் தீமை செய்கிறவர்கள் மேலே மழை பெய்ய வைக்கிறாரு. தெரியுங்களா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம சொல்லுவோம் தானே, சிலர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் நல்லவர் மேலேயும் மழை பெய்ய வைக்கிறாரு, கெட்டவங்க மேலேயும் மழை பெய்ய வைக்கிறாரு. ஆமென். ஏன் பிரியமானவர்களே? அது பொதுவான கிருபை. ஆண்டவர் உண்மையாக ஆண்டவருடைய கிருபை ருசித்து பார்க்க வேண்டும் என்றால், அதில் வளர வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, மோசஸ்கிட்ட நம்ம பாடம் கற்றுக்கொள்ளலாம். இந்த பாகத்தில் எக்ஸடஸ் சாப்டர் 33 verse 12 to 14 ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவர் இந்த இரக்கத்தில் இந்த கிருபையில் நான் கொஞ்சம் வளரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை என்ன செய்வார்? வழி நடத்துவார். வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் 33:12 வாசிக்க கேளுங்க. மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீங்களே. ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. நீங்க எனக்கு தெரிவிக்கல ஆண்டவரே. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவர் சொன்னது உண்டோ? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்னாரு, நான் கிருபை கொடுப்பேன்னு சொன்னாரு. வாசிங்க, அடுத்தது என்ன சொல்றாரு? உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இட் இஸ் ரொம்ப ஒரு அறிவான ஒரு ஜெபம் பிரியமானவர்களே. அவர் கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு வழி காட்டுங்க, நீங்கள் கூட இருக்கணும், என்ன வழி நடத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அத்தனை லட்சம் ஜனங்கள் பின்னால் இருக்கிறாங்க. லேசான காரியம் அல்ல. அவர் கேட்குறாரு, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். வாசிங்க. அதற்கு அவர் என் சமூகம் ஃபர்ஸ்ட் ரிப்ளை ஆண்டவர் பண்றாரு. ஆண்டவர் என்னைக்குமே நார்மலாக தான் சொல்லுவார். அதற்கு பின்னால் இன்னொரு ஆழமான காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தால் போதும், ஆண்டவரே சொல்லிட்டாரு, அவருடைய படையே எனக்கு முன்ன போகுது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? திருப்தியாக இருப்போம். இன்றைக்கி அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ஆண்டவர் கிருபையினால நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் கிருபையை பெற்றிருக்கிறேன், ஆண்டவர் கிருபப்பா வாயால் சொல்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். அடுத்தது என்ன போகும்? நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உனக்கு நல்ல நீடித்த நாட்களாக இளைப்பாறுதல்லாம் பிரச்சனை இருக்காது, யுத்தம் இருக்காது, அமைதியாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஆண்டவர் நடத்துவார். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறேன் அப்படின்ட்டு மோசஸுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. பட் மோசஸுக்கு ரெண்டாவது திருப்தி இல்லை. எப்போவுமே நம்ம போக்கிலும் மரத்திற்கு என்ன ஜெபம் பண்ணுவோம்? போக்கிலும் மரத்திலும் என்னை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் சமூகம் எனக்கு முன்பாக போட்டோம், ஃபினிஷ். ராத்திரியில் தூங்கும் பொழுது ஆண்டவரே என் ஆத்துமா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், காலையில் நான் திருப்பி எழுந்திருக்கணும் ஆண்டவரே, ஃபினிஷ். அப்புறம் சாப்பிட்ற நேரத்தில் ஆண்டவரே இந்த சாப்பாடு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். அல்லேலூயா. இது மேலோட்டமான வாழ்க்கை. ஆனால் மோசஸ்க்கு அதுக்கு திருப்தியில் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் மோசஸ் அது விரும்பலை. ரெண்டாவது வாட்டி அவர் சொல்றாரு, வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போ. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரே, நான் உனக்கு முன்பாக போறேன், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே,
உங்கள் சமூகம் என் கூட வரலைன்னா என்னை அங்கே கொண்டு போகாதீங்க ஆண்டவர், எங்களை கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வாசிங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதனால் அறியப்படும்? எதனால் அறியப்படும்? உண்மையான கிருபை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உண்மையான கிருபை சொல்றாரு, ஆண்டவரே எனக்கும் என் ஜனங்களுக்கும் கிருபை கிடைத்தது, எப்படி நான் உண்மையான நான் அறிந்து கொள்ள முடியும் என்றால் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? ஆண்டவர் ஏன் கூட இருக்க வேண்டும், ஆண்டவர் என் வாழ்க்கையில இருக்க வேண்டும், நான் அவரோடு கூட இருக்க வேண்டும், ஆண்டவர் நான் எங்க போறேனோ அங்க இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. எங்க கூட? வாழ்க்கையில், உள்ளத்தில், கிரைகளில் அவர் முன்பாக நம்ம அந்த முன்னோர்கள் நம்ம சொல்லலாம், இன்னைக்கு ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், ஐயா ஆண்டவர் கடத்தில் உற்றி எல்லாம் பார்த்துக்குவார், ஐயா ஆண்டவர் நடத்துவார்யா, தேவ கிருபை இருக்கையா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு மோசஸுக்கு ஆண்டவர் அப்படி தான் சொன்னார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொன்னார், நான் இளைப்பாறுதல் தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் அவருக்கு வேண்டியது அவர் நாவலான ஆண்டவர் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, அவன் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே நீங்கள் எங்க கூட இருக்க வேண்டும் அப்படி சொன்ன பிறகு ஆண்டவருடைய இரண்டாவது ரிப்ளை பாருங்க, வாசிக்க கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். அடுத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்ப ரெண்டாவது ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறாரு. மேலோட்டமா ஆண்டவர் சொன்னார் தான், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், நீ கவலைப்படாத, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது அவர் என்ன கேட்கிறாரு? நோ, யூ மஸ்ட் கம் வித் மீ, யூ மஸ்ட் பி வித் மீ, நீங்க என் கூட இருந்தால் தான் ஆண்டவரே எல்லா காரியங்களும் நடக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னபடியே அது நடக்கும். ஏன் ஆண்டவர் கிருபை தரன்னு சொன்னாரு? ஏன் ஆண்டவர் சொன்னாரு நீ சொன்னபடியே நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னார்? ஏன்? பிகாஸ் he knows that Moses will pray. அவர் ஜெபிப்பா. ஆண்டவர் டெஸ்டிஃபை கொடுத்திருக்கிறாரு, மோசே என் ஜெப வீட்டில் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிகாஸ் he will submit himself. அவர் என்ன செய்வார்? அவர் ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் தேடி எனக்கு உண்மையா ஆண்டவர் வழி நடத்துதல் வேண்டும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் வேண்டும் என்று நம்ம கிட்ட ஒரு ஸ்டெப் நெருங்கினாதான் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. கிருபை இலவசம்தான், ஆனால் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? காரியங்கள் செய்ய வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கிருபையா இருங்க ஆண்டவரே, கையை உயர்த்தி நம்ம கேட்டால் கூட கிருபை அப்படியே வந்துடாது. நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் சேரும் பொழுது கிருபை, ஹல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆமென். Look at John chapter 21, 15 and 19. இந்த கிருபை எப்படி வந்ததுங்க பிரியமானவர்களே? பேதுரு கிருபையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். எப்போ தெரியுங்களா பெற்றுக்கொண்டா? அவர் சொன்னார், மேலோட்டமாக நான் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்ன நடந்திருக்கும். ஆண்டவர் கூட இருந்தவர், ஆண்டவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டினவர். The first person will stand before God is Peter. எல்லாத்தையுமே நான் இருக்க ஆண்டவரை முன்னுக்காக எல்லாம் நின்று செய்கிறவர் பீட்டர். எல்லா சீஷர்கள் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு. ஆனால் அந்த டைம் வந்தப்ப பேதுரு, ஐ டெல் யூ, அவன் சொல்லிட்டான் எனக்கு ஜீசஸை யாருன்னே தெரியல, டினை பண்ணான் 3 வாட்டி. he denies 3 times. 3 வாட்டி மறுதளிச்சிட்டாரு. இதே உங்களை அந்த மாரி ஒருத்தங்க நம்பிக்கைன்னு உங்களை ஏமாத்திட்டா பிரியமானவர்களே, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணும்? அவன் துரோகி, எங்களை ஏமாத்தனவன்,
அவனை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் வை ஹியூமன்ஸோட அன்புக்கும் ஆண்டவருடைய அன்புக்கும் வேற. இவ்வளவு நாள் ஆண்டவர் கூடயே குட்டி போட்ட பூனை மாரியே சுற்றி கொண்டிருந்தாரு நம்ம பேதுரு ஐயா. எல்லாம் நினைச்சாங்க அவர் ஆண்டவருக்கு ரொம்ப விசுவாசம் உள்ளவர் அப்படின்னு. ஆனால் சோதனை வரும் பொழுது பின்வாங்கி ஓடி போயிட்டாரு. ஏங்க? பிகாஸ் பேதுரு வைத்த அன்பு ஒரு ஃபீலியோ அன்பு, மனுஷன் தன்மாய் காண்கிற அன்பு. இது இயற்கையாய் இங்கே உலகத்தார் எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பழகிற மாரி, ஒரு லாயலாக பழகிற மாரி இந்த உலக அன்பு, அதான் ஃபீலியோ அன்பு. மனுஷன் தன்மாய் இப்போ உங்களுக்கு நல்லது செஞ்சால் அவங்க நல்லது செய்வாங்க, அந்த மாரி அன்பு. இவங்க எனக்கு ரொம்ப நல்லது செஞ்சுருக்கிறாங்க, அதனால் நான் உண்மையாக இருப்பேன். இயேசு கிறிஸ்து எனக்கு நிறைய காரியம் செஞ்சுருக்கிறார், எங்கள் மாமியார் சுகமாக்கி இருக்கிறாரு, நான் வலை பிடிக்கும்போது எனக்கு மீன் நிறைய செய்தார், நல்ல பிஸ்னஸ் தந்தார், இப்படியெல்லாம் இருக்குங்க. அது ஒரு மனுஷத்தன்மையான ஒரு அன்பு. அந்த அன்பு சோதனை வரும் பொழுது பிரியமானவர்களே, அந்த பேதுருவினால நிற்க முடியல. இவ்வளவு நாள் காட்டின அன்பு பிரியமானவர்களே, ஆண்டவரத்திலிருந்து நம்ம நன்மை பெற்று கொண்டதுனால தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அவரை நேசிக்கிறோம், அவரை தேடி வரோம். அதனால தான் பேதுரு சொல்லணும், எல்லாத்துக்கும் ஒரு சோதனை வரும், பிரச்சனைகள் சோதனை வரும் பொழுது உங்கள் அன்பு எப்படிப்பட்டது, உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பது God will test your love, God will test your faith. ஆண்டவர் இதெல்லாம் என்ன செய்வதுமா சோதித்து பார்ப்பார், இது உண்மையான அன்பா அப்படின்று. பேதுருனால he failed to love God. ஏன் அவர் தோத்து போனார் தெரியுங்களா? ஃபீலியோ அன்பு. ஒருவேளை நான் இப்படி தான் நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன், என்னோட வியூவில் அவன் மனம் கசந்து அழுவுறப்ப, ஆண்டவரே ஐ ட்ரை டு லவ் யூ, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்க பார்த்தேன் ஆண்டவரே, ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொன்னான். மனம் கசந்து அழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நான் பாவி ஆண்டவரே, மனம் உடைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக அழுந்து அவர் கேட்டிருக்கலாம். அதனால தான் ஜான் சாப்டர் 21 ஆண்டவர் வந்து திருப்பியும் பேதுருகிட்ட கேட்குறாரு, இப்படி இருந்திருக்கலாம். அதனால தான் அந்த வேர்ட் ஆண்டவர் பார்க்குறாரு, do you really love me? நீ என்னை உண்மையாக நேசிக்கிறாயா பேதுருவே, நீ உண்மையா என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. 3 வாட்டி கேட்டாரு. பேதுரு சொல்லியிருக்கேன், என்ன உங்களை உண்மையிலே நேசிக்க முடியல ஆண்டவரே, ஏன்னா பிகாஸ் எனக்கு இருக்கிற அன்பு ஃபீலியோ அன்பு. அவன் செஞ்ச பாவத்திற்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்காதபடிக்கு பேதுருவை நேசித்தாரு. அதுதான் ஆண்டவருடைய கிருபை. நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும், ஆண்டவர் விட்டு பின்வாங்கினாலும், இன்றைக்கு ஒரு வேளை அந்த சூழ்நிலையில் நம்ம நின்று கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது. If we repent truly, he will forgive you. உண்மையா ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் கசந்து, ஆண்டவரே அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, நான் சொன்னல அந்த கிருபைக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு கிரியை இருக்கு, நடைமுறை இருக்கு. நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபித்து உபவாசித்து அந்த ஸ்டெப் எடுக்கும் பொழுது பிரியமானவர்களே, God will forgive your sin, God will accept you. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பிரியமானவர்களே, கெட்ட குமாரனை பற்றி பேசப்படுகிறது. அந்த கெட்ட குமாரன் அப்பா கிட்ட சொத்தை வாங்கி எப்படியாச்சும் கொடு எனக்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் பிடிக்கிட்டு போயிட்டாரு. எல்லாம் ஜீரோ ஆன பிறகு he realized, he remembered everything. அவர் என்ன நினைச்சு பார்த்தாரு, எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரனுக்கு கூட நல்ல மதிப்பு இருக்கு, சட்டை இருக்கு, சாப்பாடு இருக்கு. ஐயோ நான் இதெல்லாம் விட்டுட்டேனே, எங்க அப்பா அப்பயே சொன்னாரு மனம் திரும்பி போகாதன்னு சொன்னேன், அப்பையும் நான் மீறி போனேனே அப்படின்னு சொன்னாரு. அவன் நினைச்சான் திருப்பியும் போனா எங்க அப்பா மன்னிப்பாரா இல்லையான்னு தெரில.
சரியான அடி விழுவோம், இல்லை என்னாச்சும் ஏசுவார், இல்லை போடா என்று தள்ளிடுவார். ஆனாலும் ஒன்று செய்வேனா, நான் அப்பா கிட்ட போயிட்டு வேலைக்கல்ல ஒருத்தனாச்சும் நீங்கள் என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு கேட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் மைண்டில் வச்சு போகும் பொழுது அவர் எதையோ நினச்சிட்டு போகிறாரு. ஆனால் பார்த்தா பிரியமானவர்களே, தகப்பனார் அவனை தூரத்திலிருந்து வரும்போது அறிஞ்சிட்டாரு. He didn't expect anything. என் சொத்தை குர்றா, எங்கடா என் சொத்தை எடுத்துகிட்டு போனீங்க, என் பணம் எங்கடா, எல்லாத்தையும் பறிச்சுட்டு போனீங்க எங்கே? அது உலகத்தார் அப்பா வந்தால் கேட்டிருப்பாரு. ஆண்டவர் உவமையை சொன்னார். ஒரு பாவி தேவனிடத்தில் வரும் பொழுது தேவன் காட்டுறது அன்பு, இரக்கம், கிருபை. ஹல்லேலூயா. He will never accuse you. ஆண்டவர் உங்களை குறை சொல்ல மாட்டார், குற்றம் கண்டுபிடிக்க மாட்டார். அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பினது போல நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பும் பொழுது எந்த பாரபட்சம் பார்க்காதபடி, எந்த குறையும் சொல்லாதபடிக்கு பிரியமானவர்களே உங்களை ஏற்றுக்கொள்வது தான் கிருபை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபை அளவில்லாதது. பிரியமானவர்களே, மறுபடியும் வாசிக்க கேட்போம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. அதே ஜான் 21:15 வாங்க. யோவான் 21:15, 17, 18, 19 வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என்ன சொல்ல வர்றார்னா, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, பட் அதை என்னால் செய்ய முடியல. ஆமென். விளங்குதா பிரியமானவர்களே? he tells, என்ன சொல்றாருன்னா, he tried to say that I love you but I couldn't do it. உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே, நான் உங்களை நல்லா நேசிச்சேன்னு தெரியும். அவர்கிட்ட என்ன இல்லை, பேதுருட்ட அகாப்பி அன்பு, தேவ அன்பு. அந்த தேவ அன்பு வரும் பொழுது பிரியமானவர்களே, நான் சொல்றேன், கிருபை பெறுவாங்க. அந்த தேவ அன்பு தான் என்ன செய்தது, பேதுரு மறுபடியும் மனம் திரும்ப செய்தது, மறுபடியும் எழுந்து பிரசங்கம் பண்ண வைத்தது. தேவ கிருபை. ஹல்லேலூயா. பாவியான ஒரு ஸ்திரீ, விபச்சாரையான ஒரு ஸ்திரீ கல்லடிக்கும்படியாக பிடிக்கப்பட்டாள். சட்டப்படி அவளை தண்டிக்கப்பட வேண்டும். எல்லாரும் கல் எடுத்து அவளை அடிக்கிறதுக்கு போனாங்க. இயேசு நடுவில் அமர்ந்திருக்கிறார். அவங்க சொன்னாங்க, இல்லை இவ கல்லடி அப்படி, இவ விபச்சாரம் செய்தா அப்படின்னு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்ன, நீங்கள் பாவம் செய்யாதவர்கள் ஒருத்தங்க கல் அடிங்க சொன்னாங்க. எல்லாரும் கல்லை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன செய்தார், மன்னித்தார். அதுதான் தேவனுடைய கிருபை. எந்த பாவியாக இருந்தாலும் சரி, பெரிய பாவி சின்ன பாவி, அந்த எந்த பாவம் பிரியமானவர்களே, பெரிய ஆண்டவருடைய கிருபையை தவிர மன்னிக்க முடியாத பாவம் இல்லை. ஆண்டவர் கிருபையில், அவர் இரக்கத்தில் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. எபேசியர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 2:4-5 மறுபடியும் வாசிக்க கேட்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவினோட கூட
உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அன்பை மறுபடியும் நீங்கள் நினைவு கூறுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அவரை நெருங்கி ஒரு மனம் திரும்புதலோடு, ஒரு புதுப்பித்தலோடு, வேத வாசிப்போடு, ஜெபத்தோடு கூட நெருங்கினால் பிரியமானவர்களே, அடுத்தது தேவனுடைய இரக்கமும் கிருபையும் ஆண்டவர் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. ஜான் நியூட்டன் என்ற ஒரு பிரீச்சர், ஜான் நியூட்டன் என்கிற ஒரு பிரீச்சரை பற்றி வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, அமேசிங் கிரேஸ், அவர் தான் அந்த பாட்டை எழுதினார். அமேசிங் கிரேஸ். நீங்கள் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அமேசிங் கிரேஸ் நிறைய ஃபினரலில் அந்த பாட்டை படிப்பாங்க, இல்லை வர்ஷிப்பில் அந்த பாட்டை படிப்பாங்க. அமேசிங் கிரேஸ் என்று இந்த ஜான் நியூட்டன் தான் இந்த பாட்டை எழுதினார். The life of John Newton, very powerful story. The one of the most powerful, என்ன powerful storyனா mercy and grace. இதை பற்றி ஒரு ஸ்டாரி. அவர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த ஒரு மனுஷன். இஸ் a former slave trader. அவர் என்ன தெரியுமா பிஸ்னஸ் செஞ்சார்? அவர் இந்த ஆப்பிரிக்காக்காரங்களாம் இந்த அடிமையெல்லாம் ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போய் விற்பாங்க. அந்த ஷிப்போட, அந்த கப்பையோட கேப்டன் இந்த ஜான் நியூட்டன். 7 வயசுலே பிரியமானவர்களே அவங்க அம்மாவை இழந்துட்டாங்க. அவங்க அம்மா சின்ன பிள்ளையிலே இந்த ஜான் நியூட்டனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. அதெல்லாம் அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க உண்மையான ஒரு ஆண்டவருடைய விசுவாசி. 11 வயசு வரும் பொழுது பிரியமானவர்களே, 11 வயசு வரும் பொழுது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. 7 வயசில் அவங்க அம்மா இறந்தோன்னா இந்த 11 வயசு வரும் பொழுது அவர் அப்பா கூட சேர்ந்து இந்த கப்பலில் பிரயாணம் செய்ய, இந்த கப்பலில் பிஸ்னஸ் செய்ய, அவங்க அப்பா இந்த ஸ்லேவ் த்ரெடு, இந்த அடிமைகளை கொண்டு அமெரிக்கா தேசத்தில் போய் விற்கிற ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது இந்த ஜான் நியூட்டன் ரொம்ப பிடிவாதக்காரன், ரொம்ப கொடூரமானவன், ரொம்ப பாவி. He always mocked gods. இந்த ஆண்டவரை பற்றி ரொம்ப என்ன செய்வார்? வெடைப்பார், இழிவாக பேசுவார். அந்த வேலை செஞ்சல அவரோட கூட்டாளி இன்னொரு கேப்டன் பார்த்து சொல்கிறாரு, அவரை பார்த்து, ஜான் நீ ரொம்ப சின்ஃபுல் லைஃப்பில் இருக்கிற, உன்னை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை தண்டிக்கணும் அப்படின்னு நினச்சாலா அது நீயாக தான் இருக்கணும், நான் வேண்டுறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ திமிர்வாதக்காரன், அவ்வளவு பாவியாய் வாழ்ந்த இந்த ஜான் நியூட்டன் ஆண்டவரை பற்றி கேவலமாக பேசிட்டார் ஒரு வாட்டி. அதை தாங்க முடியாமல் இந்த கேப்டன் அவரோட கூட்டாளி ஏசிட்டார். திடீர்னு ஒரு நாள் அட்லாண்டிக் ஓஷனில் போகும் பொழுது பிரியமானவர்களே 1748 ஒரு டெரிபிள் ஸ்டார்ம் என்ன செஞ்சிச்சு? கப்பையை உடைத்தது. உடைத்த பிறகு பாதி பேர் மரணம் அடைந்தாங்க. பிரியமான ஜான் நியூட்டன் அந்த உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு திடீரென்று ஒரு ஞாபகம் வந்துச்சா. என்னது? அந்த சின்ன பிள்ளைல அவங்க அம்மா ஒரு ஜெபம் சொல்லி கொடுப்பாங்களாம். ஓ லார்ட் ஹேவ் மெர்சி அப்பான் மீ அப்படின்னு, தேவனே மேலே இரக்கமாக இருங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்த அந்த ஜெபம் அவருக்கு ஞாபகம் வந்த பிறகு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரே நான் சாகக்கூடாது ஆண்டவரே. எல்லா மனுஷனுக்கும் இந்த சாவணும்னு ஒரு கட்டம் வந்தாலே ஆடி போயிடுறாங்க. அல்லேலூயா. அவங்க மரணம் வர்ற நேரத்தில் எல்லாம் அப்படியே ஷேக்கனாகிடுறாங்க. ஏன்? பிகாஸ் உயிர் மேலே பயம். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லும் பொழுது இதே ஆண்டவர் கோபக்காரராக இருந்தால் என்ன செஞ்சிருப்பார்? அவனை அப்படியே சாவடிச்சிருப்பார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் ரொம்ப கோபக்காரனா, ஒரு இரக்கம் இல்லாத கர்த்தராக இருந்தால், கிருபை இல்லாதவராக இருந்தால் கடவுள் என்ன செய்வார்? பிரியமானவர்களே, நீ என்னை பற்றி இழிவாக பேசுன என்று சொல்லி அன்னைக்கே இந்த ஜான் நியூட்டன் என்ன செஞ்சுருக்கணும்? சாகடிச்சிருக்கணும். ஓ லார்ட் ஹேவ் மெர்சி ஆன் மீ அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் அந்த அலையை அந்த நிமிஷத்தில் என்ன செஞ்சாராம்? அமைதியாக்கிட்டாரு.
இந்த ஜான் நியூட்டனுக்கு பெரிய ஆச்சரியம். கரைக்கு வந்த பிறகு அந்த கணமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவர் வாயில வந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் உண்மையிலே இரக்கம் உள்ளவரும் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். His nature is that. ஆண்டவர் மோசேயை சந்திக்கும் பொழுது முகமுகமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சதா காலங்களிலும் இரக்கம் உள்ளவரும் தய உள்ளவருமாய் இருக்கிறார், நீடிய சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை என்ன செய்தார்? அறிக்கை செய்தார். The nature of God is love, mercy and grace. உடனே இந்த ஜான் நியூட்டன் ஒரு பாட்டு எழுதுகிறார், அமேசிங் கிரேஸ். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் என்றென்றைக்கும் மாறாது. அது ஒவ்வொரு நாளும் காலைதோறும் புதிதாக இருக்கும். Receive the mercy and the grace of God. ஆண்டவருடைய கிருபை எனக்கு வேண்டும். நாளுக்கு நாள் கிருபையில் நான் வளர வேண்டாம். எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா, எனக்கு ஞானம் வேணும்னா, எனக்கு வழி வேணும்னா, பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கினாதான் பிரியமானவர்களே அந்த இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த கிருபையின ஆண்டவரே எனக்கு நடக்க உதவி செய்யுங்க. இவ்வளோ நாள் வாயில் நான் அறிக்கை செஞ்ச ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபையினால் சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த கிருபையில் நான் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபையை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஆண்டவரே. ஐ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த கிரேஸ் அண்ட் த மெர்சி ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் ஆண்டவரே, புதிய கிருபையினால் என்னை நடத்துங்க என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி